10 தரமான ஹாரர் மூவிஸ் தமிழ் டப்பிங்கில். ஹாரர் மூவி ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா இருக்காங்க. அதுல அந்த ஹஸ்பண்ட் காரருக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி வேற இருக்கு. சரி இருந்துட்டு போகட்டுன்னு விட்டா இவன் தூக்கத்துல பண்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இதை பார்த்து ரொம்பவும் பயந்து ஒய்ஃப் காரி ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போய் காமிச்சா நம்ம டாக்டர் இது நார்மல் ஸ்லீப்பிங் டிசார்டர் தான் சொல்லி டேப்லெட் கொடுத்து தாட்டி விட்டுறான். இவங்க இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணியோ இந்த பிரச்சனை சரியாகிற மாதிரி தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது இது டேப்லெட்னால சரியாகிற மேட்டர் இல்ல, மந்திரத்தினால ஆகிற மேட்டர்னு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எப்படி இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றாங்க, ஃபைனலா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்களா இல்லையாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவியோட நேம் ஸ்லீப். ஹனி, யாரோ உள்ள இருக்காங்க. 2023ல வந்த மூவி. இந்த மூவியோட டோட்டல் ரன் டைமே 1 hour 35 minutes தான். நீட்டா பார்த்துட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா 6.6 கொடுத்துருக்காங்க. கொரியன் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஹாரர் மூவி. ஹாரர் மூவிக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியில் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ தனியாக பாருங்க, மற்றபடி நல்ல மூவி செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல 9th இருக்க மூவி 2023ல வந்த காப் வெப். த பாய் சீரீஸ்ல ஹோம்லேண்டர் கேரக்டர் பண்ண ஆண்டனி ஸ்டார் தான் இந்த மூவில மெயின் லீடா நடிச்சிருக்காரு. இந்த மூவில ஒரு பெரிய வீட்டுல ஒரு அப்பா அம்மா அப்புறம் அவங்களுக்கு சின்ன பையன், இந்த 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அதுவும் இந்த பையன் கிட்ட இந்த அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாங்க. இந்த பையன் சின்ன தப்பு பண்ணாலே இந்த பையனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் தராங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சைக்கோ பேரண்ட்ஸ் மாதிரி. ஸோ இதனாலே இந்த சின்ன பையன் ரொம்ப தனியா ஃபீல் பண்றா. அப்பன்னு பார்த்து இந்த பையனோட பெட்டுக்கு பின்னாடி இருக்க செவுத்துல இருந்து தனியா ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் சொல்றது எல்லாமே அந்த வீட்டுல அப்படியே நடக்குது. அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கலான்னு போனா அவங்க அப்பா அம்மா இதெல்லாம் பேசி மழுப்பி விடுறாங்க. இதுல இருந்து இந்த பையனுக்கு அவங்க அப்பா அம்மா மேலே டவுட் வருது. இதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் யாரு, அந்த வாய்ஸ் பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி என்ன, இதுக்கப்புறம் இந்த மூவியில் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த மூவி. இந்த மூவி ஒரு ஷார்ட்டான மூவி தான். இந்த மூவியோட ரன் டைம் 1 hour 29 minutes அண்ட் IMDb-யோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5.9 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோ ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன் இருக்க ஹாரர் மூவி தான். மோஸ்ட்லி இந்த லிஸ்ட்ல எடுத்திருக்க எல்லா மூவிஸுமே ஸ்டோரி டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. அண்ட் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூவியில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டுமே இல்லை. உங்க ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்க. சூப்பரான மூவி. கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக இருக்க ஒரு நர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களால இருக்க வயசான கேன்சர் பேஷண்ட்டை பார்த்துக்கிறதுக்காக போறாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தி சுத்தமா இருக்காது. இப்போ அந்த கடவுள் பக்தி இருக்க நர்ஸுக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு அடியில் என்ன நடந்துச்சுங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. மூவியோட நேம் சைண்ட் மட். 2019ல வந்த மூவி. கடவுள் பக்தி முத்தி போய் தலைக்கு ஏறி பைத்தியம் முடிச்சா என்ன நடக்குங்கிறதா இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. கடவுளே, நான் அடுத்து போக போற வேலையை நல்லபடியா நீதான் முடிச்சு கொடுக்கணும். உன்னோட அருளால விடியிற பொழுது நல்ல பொழுதா இருக்கணும். இந்த மூவி பற்றி சொல்லணும்னா இது ஒரு சைக்காலஜிக்கலான ஹாரர் மூவி. இந்த மூவியில் கமர்ஷியல் எலிமெண்ட் சுத்தமாக இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ராவாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மூவி எல்லாருக்கான மூவி கிடையாது. நீங்கள் ஒரு மூவி பஃபாக இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்லோ பேஸ்டு மூவிஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மூவி லிட்டரலி ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். பார்த்து முடிச்ச உடனே மைண்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்டர்பிங்கான மூவி. இந்த மூவியோட டோட்டல் ரன் டைமே 1 hour 24 minutes தான். IMDb 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த மூவியில் அடல்ட் கண்டென்ட் இருக்கா இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கலாமா, ஃபேமிலி கூட பார்க்கலாமா, இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நீட்டாக இந்த மூவியை தனியாக பாருங்க. அப்போதான் இந்த மூவியோட வைபே கிடைக்கும். 25 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய ஹஸ்பண்டை கொலை பண்ணதுக்காக ஜெயிலுக்கு போன ஒய்ஃப் இப்ப பனிஷ்மெண்ட் முடிஞ்சு வெளியே வந்துட்டாங்க. வந்தவங்க சும்மா இல்லாம 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் இறந்த அன்னைக்கு அந்த வீட்டுல ஒரு அமானுஷியமான மேட்டர் நடந்திருக்கும். அந்த மேட்டர் என்னங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஃபைனலா கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறதா ஸ்டோரி. படத்தோட டோட்டல் ரன் டைமே 1 hour 40 minutes தான். படத்தோட பேரு ஹவுஸ் ஆஃப் த டிஸப்பியர்ட். 2017ல வந்திருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி சில பேருக்கு கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மூவியை காம்ப்ளெக்ஸா பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கும். இந்த ஸ்டோரியை எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணிருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேக்ஸ் சொல்லலாம். பட் இந்த மூவி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மூவில நிறைய தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருக்க மாதிரி, லாஜிக் இல்லாத மாதிரி தோணும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிருந்தாங்கன்னா இந்த மூவி ஒரு மாஸ்டர் பீஸ். IMDb ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மூவிக்கு 6.3 கொடுத்துருக்காங்க. இந்த மூவில அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை, என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல ஒரு ஜாப்பனீஸ் மூவி. படத்துல ஒரு நியூஸ் பேப்பர் காட்டுறாங்க. அந்த பேப்பர் நம்ம ஹீரோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். ஃபியூச்சர்ல இனிமேல் நடக்க போற சம்பவத்தெல்லாம் அந்த பேப்பர்ல போட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அதை ஸ்டாப் பண்ணாரா இல்லையா, ஃபைனலா நம்ம ஹீரோக்கு என்னாச்சுங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. படத்தோட பேரு ப்ரீமானிசன். இந்த படம் 2004ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது 2 hours ரன் டைம் இருக்க படம். இந்த படத்துக்கு IMDb 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிரட்ஜ், 1 Missed Call இந்த மாதிரியான ஜாப்பனீஸ் ஹாரர் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த மூவி கண்டிப்பா பிடிக்கும். ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் மூவிக்கு என்ன தேவையோ அது இந்த மூவில பர்ஃபெக்ட்டா பண்ணிருப்பாங்க. பிளஸ் ஜாப்பனீஸ் ஹாரர் மூவிக்கு தனி ஒரு ஃபிளேவர் இருக்கு. அந்த ஃபிளேவர் இந்த மூவில கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் மூவி தான், செக் பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அடல்ட்ஸ் ஒன்லி. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு கெஸ்ட் 11 பேருக்கு கொலை பண்ணியிருப்பாரு. அதோட சேர்த்து அவர் குழந்தைங்களையும் கொலை பண்ணியிருப்பாரு. இவர் கொலை பண்றதை பாத்தீங்கன்னா இவரே ஒரு வீடியோவா எடுத்து வச்சுக்கிறாரு.
இந்த சம்பவத்துல இருந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு டைரக்டர் இந்த சம்பவத்தை ஒரு படமா எடுக்கலாம் ட்ரை பண்றாரு. அதுக்காக அந்த சம்பவம் நடந்த ஹோட்டல்லே இந்த படத்தை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த ஹோட்டல்ல இவங்களுக்கு அடுத்தடுத்து நடந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த மூவி. படத்தோட பேரு ரீஇன்கார்னேஷன். 2005ல வந்த மூவி. இது ஒரு ஜாப்பனீஸ் மூவி. இதுக்கு முன்னாடி பார்த்தா ப்ரீமானிசன் மூவிக்கு சொன்ன சேம் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த மூவிக்கும். ஜாப்பனீஸ் ஹாரர் மூவிக்கு தனி ஒரு ஃபிளேவர் இருக்கு. அது இந்த மூவில கரெக்டா வந்திருக்கு. ஒரு நல்ல ஹாரர் மூவி தேடுறீங்கன்னா இந்த மூவி செக் பண்ணி பாருங்க. இந்த மூவியோட டோட்டல் ரன் டைம் 1 hour 35 minutes வித் IMDb ரேட்டிங் 6.1 கொடுத்திருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இந்த மூவில எதுவுமே இல்ல. பட் இந்த மூவில டிஸ்டர்பிங்கான ஸ்டோரியோட டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸ் காமிச்சிருக்காங்க. அதை மட்டும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல ஒரு கொரியன் மூவி. இந்த வருஷம் 2024ல ரிலீஸ் ஆன எக்ஸுமா. அதுக்குள்ள இருந்து ஏதோ வெளியே வந்துச்சு. அது ரொம்ப ஆபத்தானது. ஒரு பணக்கார பரம்பரையில முன்னோர்கள் ஒருத்தரோட பாடியை புதைக்க கூடாத இடத்துல புதைச்சிடுறாங்க. இதனால இந்த வம்சத்துல அடுத்த பிறந்த குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாடியை மாத்தி வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோட டீமை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோட டீம் இந்த பாடியை மாத்தி வச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் 2 hour 14 minutes. படத்துல எங்கேயுமே பெருசா போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்க. ஜம்ப் ஸ்கேர்ஸ் மாதிரியான சீன்ஸ்லாம் இந்த மூவில இருக்காது. பட் இந்த மூவியை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி விடும். உங்களுக்கு பிளாக் மேஜிக் பண்ற மாதிரியான ஹாரர் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த மூவி கண்டிப்பா பிடிக்கும். இந்த மூவில அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்ல. இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல அடுத்து வர 3 மூவிஸ்மே பாத்தீங்கன்னா செம்ம டிஸ்டர்பிங்கான மூவிஸ். இந்த மூவிஸை பார்த்த உடனே கண்டிப்பா பயங்கர டிஸ்டர்ப் ஆக போறீங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல தேர்டா பார்க்க போற மூவி 2023 ரிலீஸ் ஆன டாக் டு மீ. நம்ம டைமென்ஷனையும் டீமன்ஸ் இருக்க டைமென்ஷனையும் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. ஒரு டீனேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு கிரேசியா ட்ரை பண்றங்கிற பேர்ல இந்த பொருளை வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேம்னால இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுங்கிறதா இந்த மூவி. டெக்னிக்கலாகவும் ரைட்டிங்காகவும் இந்த மூவி சூப்பரா வந்திருக்கு. அண்ட் இந்த மூவி பார்க்கும்போது கண்டிப்பா பயப்பட போறீங்க. இந்த மூவியோட டோட்டல் ரன் டைம் 1 hour 35 minutes தான். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு லைட் ஹார்ட்டட் பர்சனா இருந்தா இந்த மூவியை டெஃபினட்டா பாத்துறாதீங்க. அண்ட் இதுக்கப்புறம் வர எந்த மூவியுமே பாத்துறாதீங்க. பிகாஸ் எல்லா மூவியும் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் இந்த மூவில அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ தனியா பாருங்க. ஒரு ஊர்ல குடும்பத்துல இருக்க ஒருத்தர் பைத்தியம் பிடிச்சி குடும்பத்துல இருக்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுறாரு. இந்த மாதிரி அந்த ஊர் ஃபுல்லாமே இதே மாதிரி சம்பவம் நடந்துட்டே இருக்கு. இந்த கேஸ் எல்லாத்தையுமே ஒரு போலீஸ் ஆபீசர் விசாரிக்கிறாரு. இந்த கேஸ் விசாரிச்சனால இவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சுங்கிறதா இந்த மூவி. படத்தோட பேரு த வைலிங். 2016ல வந்த ஒரு மிஸ்ட்ரி ஹாரரான மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.4 கொடுத்திருக்காங்க. எனக்கு இந்த லிஸ்ட்லயே ஃபேவரட்டான மூவி இந்த மூவி தான். உங்களுக்கு பிளாக் மேஜிக் சம்பந்தமான மூவிஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த மூவி டெஃபினட்டா பிடிக்கும். பட் ரெகுலர் ஹாரர் மூவிஸ்ல எதிர்பார்க்கிற ஜம்ப் ஸ்கேர்ஸ் ஸ்பூக்கி சீன்ஸ்லாம் இந்த மூவில கண்டிப்பா இருக்காது. பட் பார்க்க எல்லா சீன்ஸுமே பயமா இருக்கும். படத்துக்குள்ளே போயிருவீங்க. இந்த மூவியோட டோட்டல் ரன் டைம் 2 hours 35 minutes. இந்த மூவில அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல லாஸ்டா இருக்க மூவி. இந்த மூவியோட ஸ்டோரி ஆன்லைன்ல சொல்ல முடியாது. ஆன்லைன்ல சொன்னா இந்த மூவியே ஸ்பாயில் ஆயிரும். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 மூவிஸ்க்கு சொன்ன சேம் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த மூவிக்கும். ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஸ்டோரி, ஜம்ப் ஸ்கேர்ஸ், ஸ்பூக்கி சீன்ஸ்லாம் இருக்காது. பட் பயங்கிறது தானா வரும். இந்த படத்தோட பேரு ஹெரிடிட்டரி. 2018ல வந்த ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் மூவி வித் IMDb 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. டோட்டல் ரன் டைம் 2 hours 7 minutes. ஒரு வெல் ரிட்டன் ஸ்டோரி இருக்க ஹாரர் மூவி தேடுறீங்கன்னா இந்த மூவியை டெஃபினட்டா பாருங்க. இந்த மூவில அடல்ட் கண்டென்ட் இருக்கு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவ்வளோதான் இந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த எல்லா மூவிஸுமே நைட் டைம் தனியா பார்க்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் இந்த மூவிஸோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஹாரர் ஜானருக்கு மட்டுமே தனியா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பிளேலிஸ்டா பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி மேலே கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். கீப் சப்போர்ட்டிங். ஸ்டே வித் த ஃபுட் தமிழ். தேங்க்யூ.